சகோதரி ஹிதாயா அவர்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, பனி இஸ்ரவேலர்கள்லாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. அதனால அவங்க நிறைய நல்லறங்கள் செஞ்சாங்க. இப்ப நாம கொஞ்ச காலம் தான் வாங்குறோம், அப்ப குறைவா தானே செய்வோம். இது இறைவனுடைய அந்த ஒரு பாரபட்ச மாதிரி தெரியுது. நம்ம குறைவா தானே பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவங்க கேட்கிறாங்க. ஆனா பனி இஸ்ராயேல் சமுதாயம் 1000 வருஷம் வாழ்ந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. பனி இஸ்ராயேல்ங்கிறவங்க யாருன்னா ஒரு ரொம்ப கிட்டத்தில் உள்ளவங்க தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னா லட்சம் வருஷம் ஓடி போயிடும். பனி இஸ்ராயேல்னா யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க தான் பனி இஸ்ராயேல். அதெல்லாம் ஒரு 4000 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். அப்ப அவங்க எல்லாம் 1000 வருஷங்கள் வாழ்ந்ததாக கிடையாது. நூஹ் நபி காலம் அந்த மாதிரியான அது பல லட்சம் வருஷம் வந்துடும். அவங்க தான் அந்த 50,000 வருஷம் அந்த 900 வருஷம் எல்லாம் வாழ்ந்தது அவர்கள் தான். பனி இஸ்ரவேலர்கள்லாம் என்ன, நம்ம 100 வருஷம் தான், அவங்க 200 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, 250 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, அவ்வளவுதான் வரும். இருந்தாலும் ஒரு கேள்விக்கு அடிப்படை இருக்கு. என்னன்னு கேட்டா, சில சமுதாயங்கள் அதிக வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, முந்தைய சமுதாயங்கள். நாம குறைந்த வாழ்நாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப குறைந்த வாழ்நாள் கொடுக்கப்பட்டவங்களுக்கு குறைவாத்தான நன்மை கிடைக்கும், அதிக வாழ்நாள் கொடுக்கப்பட்டவங்களுக்கு அதிகமா நன்மை கிடைக்குமே அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. இது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அதிக வாழ்நாள் கொடுத்தவருக்கு எப்படி அதிக நன்மை கிடைக்குமோ அதிக தீமையும் கிடைக்கும்ல. அதிகமா வாழ்நாள் கொடுத்தவர் தப்பு செஞ்சாருன்னு வைங்க, நம்மளும் அதிகமான தப்பு செஞ்சிருப்பாரு. இப்ப நம்ம 10 வருஷத்துல ஒரு 50 தப்பும் 50 நல்லதும் செய்யறோம். அவர் என்ன செய்வாருன்னா 500 தப்பும் 500 நல்லதும் செய்வாரு. அப்ப ஈக்குவல் கரெக்ட் தேடியாருங்கள கணக்கு. அப்ப அந்த பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். அதனால எல்லாம் பெரிய பாதிப்பு வராது. அது போக அல்லாஹ் ரொம்ப நீதியாளன். நம்மள மாதிரி அல்லாஹ் சிந்திக்க கூடாது. அல்லாஹ் நம்முடைய ஆயுளை குறைச்சிருக்கிறான். நம்முடைய ஆயுளை அல்லாவே குறைச்சு தந்திருக்கும் பொழுது அவன் அவங்களோட கம்பேர் பண்ணி நம்மள அவன் பேசுவானா? எதுல கம்பேர் பண்ணி எல்லாம் பேசுவான்? நாம செய்கிற உழைப்புகள்ல பாரபட்சம் காட்டும் பொழுதுதான் கம்பேர் பண்ணி பேசலாம். அதாவது ஒரு தாய் பிறந்த 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரே மாதிரியான வசதி, ஒரே மாதிரியான இடத்துல வசிக்கிறாங்க. ஏன்டா அவன் அதிக மார்க் வாங்கியிருக்கான், நீ ஏன்டா குறைஞ்ச மார்க் வாங்கியிருக்கேன்னு கேட்டா அதை நம்ம ஒத்துக்கிடலாம். ஒருவன் படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம், ஒருவன் கார்பரேஷன் பள்ளியில படிக்கிறான். அது அவன் தான் இங்கிலீஷ் பேசுறான், நீ ஏன்டா பேசுறேன் கம்பேர் பண்ணுவோமா? நம்ம மனுஷனை கம்பேர் பண்ண மாட்டோம். அவன் பேசுறான்னா அவன் அதுக்குரிய இடத்துல இருக்கிறான், இவன் பேசலன்னா அவன் அதுக்குரிய இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாமளே கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டோங்கிறோமே. அல்லாஹ் கம்பேர் பண்ணுவானா? ஒருத்தனுக்கு அவனே அள்ளி கொடுத்துட்டு ஒருத்தன் அவனே ஒண்ணுமில்ல வாங்கிவிட்டு ஏன்டா 2 பேரும் சமமா இல்லைன்னு கேட்பானா? அப்படி அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் ரொம்ப கருணையாளன், நீதியாளன். நீதி செலுத்துறது அவர் துல்லியமா அல்லாஹ் செலுத்துவான். அதனால உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டான்ல. நீங்க 60 வருஷம் வாழ்றது உங்களுக்கு சம்பந்தப்பட்டதா? நீங்கள் 60 வருஷம் தேர்ந்தெடுத்தீங்க, நீங்கள் 100 வருஷம் வேணும்னு கேட்டீங்க, அது அவன் சம்பந்தப்பட்டது, நமக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. அதனால கொடுத்தத கேள்வி என்ன வரும்னு கேட்டா, கொடுத்த அளவுக்கு செஞ்சியா? அதான் கேள்வி. அல்ல ஆவரேஜ் பண்ணி விட்டுருவாங்க. 10 வருஷம் ஒருத்தன் இவ்வளவு செய்யறான்னு சொன்னா அது 100 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு ஆவரேஜ் பண்ணி கணக்கு பண்றான். இன்னைக்கு பண்றானே 10 வருஷத்துல ஒரு ஒன்றை நல்ல இடம் போட்டு பார்த்து 10 வருஷத்துல இவ்வளவு இந்த மாதிரி நடந்திருக்கான். அப்ப 20 வருஷத்துல இவ்வளவு வரும், 50 வருஷத்துல இவ்வளவு வரும், 100 வருஷம் இவ்வளவு வரும், நம்ம ஆவரேஜ் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்வும் செய்வான். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாம குறைவாக அந்த இன்பங்களை, உலகத்து இன்பங்களை அனுபவிக்கிறோம், குறைவாக அவங்களை விட அந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்கிறோங்கிற ஒரு அர்த்தம் வரும் இல்லையா? அதுக்காக சொல்றாங்க, நாம அந்த வருகையில நம்ம பிந்தியவர்கள், சொர்க்கத்தில் நுழைவர்களை நாம முந்தியவர்கள் அப்படிங்கிறாங்க. நகுனுல் ஆகிரோன சாபிக்கோன், நாம பிந்தியவர்களாகவும் இருக்கிறோம், முந்தியவர்களாகவும் இருக்கிறோம். அசாபிக்கோன் இவங்களுக்கு கியாமத்து நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம முந்தி இருக்கிறோம், வருகையில பிந்தி இருக்கிறோங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உம்மத்துக்கு குறைவாக அல்லாஹ் ஆயுளை கொடுத்த காரணத்தினால இவர்களுக்கு 1க்கு 10 அதிகமான நன்மை அல்லாஹ் கொடுத்துறோம். அதனால நம்ம என்ன செய்யறோம்? அவங்களெல்லாம் முந்திட்டு போயிடுறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறோமே, அல்லாஹ் அநீதி அழைக்க மாட்டான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்க அளிக்கிற தீர்ப்பு நியாயமா தான் இருக்குமே தவிர, இப்ப நீங்க அநியாயமா உங்களுக்கு தோணுதுல, இப்படியான ஒரு காரியத்தை அல்ல செய்ய மாட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில். அது போக துன்யா விஷயத்துல நீங்க ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட்? ஆகிரத்தை விட்டுங்க, மறுமையில. உலக விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 வருஷம் எவ்வளவு தின்றுப்பாங்க?
1000 வருஷம் எவ்வளவு அனுபவிச்சிருப்பான், இப்ப நம்ம அவ்வளவு அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்தீர்களேயானால் கண்டிப்பா அவன் 1000 வருஷம் நீங்க 50 வருஷம் செய்றீங்க. உலகத்தை அனுபவிக்கிற விஷயத்துல அவன் 1000 வருஷத்துல என்னத்துல அனுபவிச்சானோ அதை நீங்க 50 வருஷத்துல இப்ப அனுபவிக்கல இல்லையா? அவன் நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு அவன் போக நினைச்சிருந்தான்னு சொன்னா 1000 வருஷத்துக்கு முன்பு உள்ளவன் எப்படி போயிருப்பான்? நடந்து போயிருப்பான். அவன் போய் சேர்றது எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 15 நாள் ஆகும். மதுரையில இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 15 நாள் தேவைப்படும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 6 மணி நேரம் 8 மணி நேரத்துல அங்க நிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு 15 வருஷம் குறைஞ்சு போச்சுதானே? உங்களுக்கு 15 நாள்ல செய்ய வேண்டிய வேலை 6 நாள்ல 4 நாள்ல செய்றீங்கல்ல. அப்ப நீங்க அந்த டைம் சேவ் ஆகுது. அப்ப நிறைய அனுபவிக்கிறீங்க, நிறைய வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால உலகத்தை எடுத்து பார்த்தா கூட வாழ்நாள் அதிகமா கொடுத்தான்னு சொன்னா அவனுக்கு வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு. என்ன வேலை ஜாஸ்தி? இப்ப சோறுங்க நினைக்கிறோம், அவன் என்ன செய்யணும்? அவனே அரிசியை உற்பத்தி பண்ணி இதுல போட்டு திருகையில போட்டு இடிச்சு குத்தி கை குத்தல் அரிசி ஆக்கி அப்புறமேல போல பெரிய கஷ்டப்படணும். நமக்கு என்ன பிரச்சனை? நெல்லை கொண்டே போட்டு அரிசியா வந்துருது, எத்தனை மூட்டைனாலும் ஒரு 6 மணி நேரத்துல வந்துடும். அப்ப இந்த மாதிரி அனுபவிக்கிற விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் 1000 வருஷம் இருந்ததெல்லாம் தாண்டி நீங்க தான் ஜாஸ்தியா அனுபவிக்கிறீங்க. அந்த வகையிலேயே அநியாயம் செய்யல, மறுமையிலே அல்ல அநியாயம் செய்ய மாட்டான். அதான் உங்களுடைய கேள்விக்கான பதில்.